நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றோம். பயம் என்ற ஒரு 3 எழுத்து சரிதானா? பயத்துக்கு 3 எழுத்து தானா? கரெக்டா? இந்த பயம் என்ற 3 எழுத்தை உங்களால் எப்படி வெல்ல முடியும்? பக்தி என்ற 3 எழுத்தால் வெல்ல முடியும். ஜோரா ஒரு கை தட்டலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. பயப்படுகின்றோம், பாவ வாழ்க்கையை கண்டு பயப்படுகின்றோம், மனிதர்களை பார்த்து பயப்படுகின்றோம், உறவு நிலைகளை பார்த்து பயப்படுகின்றோம், இந்த உலகத்தை பார்த்து பயப்படுகின்றோம். இந்த உலகம் எல்லாவற்றையும் உடைத்து எறிய வேண்டுமானால் இந்த பயம் என்ற 3 எழுத்து பக்தி என்ற 3 எழுத்தால் உடைக்கப்படும். இதுதான் விழிப்பு நிலை. ஐயோ, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை, ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, நான் சாவ போறேன். பயம் ஒரு மனிதனை கொன்று விடுகிறது. ஆனால் அதே மனிதன் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இம்பட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் என்னை தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார் என்ற அந்த விழிப்புணர்வு நம்மிலே இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். என் அன்பார்ந்தவர்